நாடுடைய இப்போ ஜீவாமிர்தம் அந்த ஜீவாமிர்தத்தை நீங்கள் வாரத்துக்கு கூட விட்டுட்டீங்க போட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பேர் 3 பேர் வந்துருக்கீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது பண்ணணும். ஐயா சொன்னாலே எவ்வளோ ஒரு ரேட் ஏறி போச்சு யோசிச்சு பாருங்க. டிஎஸ்பிக்கு 200 ரூபாய் ஏற்றிட்டாங்க ஒரே வாரத்தில். இன்னும் கூட ஏற போகுது. அவன் வந்து சப்ளையை கட் பண்ண போகிறான். ஈரான் இவங்க வந்து அவங்க கட் பண்ண ரெடியாக இருக்கிறான். அப்போ அவங்கள நம்பி நம்ம இருக்கணுமா இருக்காங்க. நம்ம அரசாங்கம் யோசிச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நம்ம இந்த மாநில முதல்வர் யோசிச்சுன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு ஊரில் போய் நடத்த சொல்லியிருக்காங்க. அதனால கம்மியாக யூரியா எப்படி போடுறது, யூரியாவை குறைச்சி போட்டு சூப்பர் பொட்டாஷ் யூரியா தான் போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேம்பெயின். அதுலேயே வந்து ஒரு 10% இயற்கை விவசாயம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க யூரியா போடாமல். அதனால் யூரியா போடாமையும் பண்ணலாம். ஆனால் பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் நடக்கும். நீங்கள் வெறும் நம்ம இப்போ இருக்கிற மகேந்திரா இதெல்லாம் போட்டுட்டு அது வருதுன்னா அது கம்மியாக தான் வரும். அதனால் பாரம்பரிய நெல் ரகங்கள் நிறைய இருக்குது நம்ம கிட்ட இருக்குது. ஏதோ மாப்பிள்ளை இருக்குது, தூய இருக்குது, நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஈல்டு வந்து கம்மியாக வந்தாலும் இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். கருப்பு நோய் இருக்குது. அப்புறம் இந்த மீனமிலம் தெரியுமா எப்படி பண்ணுறது சொல்லலாம். மீனமிலம் வந்து எல்லாரும் மீன் சாப்பிட்றீங்க இல்லையா? மீன் சாப்பிட்ற 2 வகையாக செய்யலாம். மீனமிலம் சாணி வச்சு கரைசலில் மீனமிலம் பண்ணலாம். டேரெக்டாக நம்ம நாட்டு சக்கரை உள்ள கருப்பாகும், இல்லைன்னா நாட்டு சக்கரை நீர் கழிவு இதை போட்டு ஊற வச்சோமா. அதாவது இது வந்து 45 நாள் ஆகியா. சாணி பாசி கரைசலில் பண்ணுறது வந்து 20 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள இருக்கு. அதை வந்து நாட்டு சக்கரை வந்து சரிபாதியாக போடணும்னு அவசியம் கிடையாது.